திண்டுக்கல்லில் போலீஸ் அக்கா திட்டத்தின் கீழ் செவிலியர் பயிற்சி பள்ளி மாணவிகளுக்கு விழிப்புணர்வு. திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் உத்தரவின்படி மாவட்டத்தில் உள்ள கல்லூரிகளில் பயிலும் மாணவிகளின் பாதுகாப்பு மற்றும் நன்மைக்காக போலீஸ் அக்கா என்ற திட்டத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு கல்லூரிக்கும் ஒரு பெண் காவலர் நியமிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் அந்தந்த காவல் நிலைய சரகங்களில் உள்ள காவல்துறையினர் போலீஸ் அக்கா திட்டத்தின் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட பெண் காவலர்கள் கல்லூரிகளுக்கு சென்று கலந்துரையாடல் நடத்தி வருகின்றனர். இதைத் தொடர்ந்து இன்று திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செவிலியர் பயிற்சி பள்ளி மாணவிகளுக்கு திண்டுக்கல் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் முருகேஸ்வரி தலைமையிலான போலீசார் மாணவிகளுக்குள்ளே ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து உடனுக்குடன் தெரியப்படுத்தும் விதமாக போலீஸ் அக்கா திட்டத்தின் தொலைபேசி எண்ணை மாணவிகளுக்கு கொடுப்பதன் முக்கியத்துவம் குறித்து, மாணவிகளிடமிருந்து பெறப்படும் தகவல்கள் ரகசியம் பாதுகாக்கப்படுவதுடன் இது குறித்து உடனடியாக துரித விசாரணை மேற்கொண்டு சட்டப்படியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். எனவே எந்த தயக்கமின்றி தகவல்களை தெரிவிக்கும்படி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த நிகழ்வில் செவிலியர் பயிற்சி பள்ளி முதல்வர் சங்கர், பயிற்சி ஆசிரியர்கள் கிருஷ்ணவேணி, கீதா, போலீஸ் அக்கா திட்டத்தின் கீழ் பயிற்சி பள்ளிக்கு நியமிக்கப்பட்ட போலீஸ் அக்கா சிறப்பு சார்பு ஆய்வாளர் சாந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அம்மா அப்பா கொடுமைப்படுத்துறாங்க, இல்ல வயசானவங்க எனிவன் எந்த மேட்டரும், உங்களுக்கு இந்த மேட்டர் லவ் மேட்டர் வேற மேட்டர் இந்த செல் மேட்டர் அதை சொல்லல, எனிவன் மேட்டர் நீங்க இந்த போலீஸ் அக்கா கிட்ட நீங்க ஷேர் பண்ணலாம். ஸ்கீமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதலமைச்சர் அவர்களிடம் கொண்டு போறாங்க. கொண்டு சரி தமிழ்நாட்டு